टाइम अलग, अभी अलग हम मानते, लेकिन हाथ जोड़ दें, दयालु वसावा हीच विनंती। बाबा हमेशा कहते थे अल्लाह तेरा भला करेगा, बाबा कहते थे अल्लाह तेरा भला करेगा। अभी कुछ नहीं सुनने आना। He is saying that Baba is listening this all the conversation. सबूरी अच्छा करेगा बाबा। Only two things. ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகாத்தாவில் இருக்கோங்க. ஷிரடியிலேருந்து 5 கிலோமீட்டரில் ரகாத்தான்ற கிராமம் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, பாபா ரகாத்தா, ரூயி, நீம்காவ் இந்த 3 கிராமத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு கிராமத்துக்குமே அவருடைய ஃபிசிக்கல் ஃபார்மில் அவர் போனது கிடையாது. ரகாத்தாவில் குசால் சந்தை பார்க்குறதுக்காக பாபா வருவார். நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போது அவர் வர்றப்போ என்ன நடந்திருக்கும், சாய் சச்சரிதத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, குசால் சந்த் ஒரு மிகப்பெரிய லேண்ட்லார்ட். அவர் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி, மில்லு கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்க அகமத் நகரில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. இவர் ராஜஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆனவர். பாதி ரகாத்தா கிராமமே குசால் சந்துக்கு சொந்தமானது. அப்போது குசால் சந்தை பார்க்க பாபா வரும்போது குசால் சந்த் என்ன பண்ணுவார்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அவர் பாபாவுக்காக காத்துக்கிட்டு இருப்பார். அவர் காத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, பாபா வந்தோடனேவும் நல்ல பேண்டு, ட்ரம்ஸு, வாத்தியங்களுடன் பாபாவை ரகாத்தா கிராமத்துக்கு உள்ளே கூப்பிட்டு வருவார்னு சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறணும் அந்த பாயிண்ட்டு தான். பேண்டு, ட்ரம்ஸ், வாத்தியங்களுடன் பாபாவை குசால் சந்த் ரொம்ப ஹானர் பண்ணி ஒரு ராஜாவை எப்படி கூப்பிட்டு வரணுமோ அப்படி அவர் கூப்பிட்டு வருவார். அந்த ராஜாவை கூப்பிட்டு வந்த அந்த வாத்திய குழுவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வம்சாவளிகளை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷீரடியில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ராமநவமி, குரு பூர்ணிமா, விஜயதசமி இந்த பெரிய ஃபங்க்ஷன் அப்போது இந்த வாத்திய குழு இந்த வண்டியில் தான் வருவாங்க. அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. இங்கே நம்ம யாரை பார்க்க வரோம்னா, ஹாஜி பலம்பாய் அப்படின்றவரை தான் பார்க்க வந்திருக்கோம். ஹாஜி பலம்பாய் இவர் 1/1/1921 பிறந்தவருங்க. கரெக்டாக 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1921 பிறந்திருக்காரு ஷிரடியில். ஷிரடிக்கு பக்கத்தில் இருக்க ரகாத்தா கிராமத்தில். அப்போது பாபா 1918 அக்டோபர் 15 1918 சமாதி ஆகிறார். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ஹாஜி பலம்பாய் இவர் பார்த்திங்கன்னா பாபா சமாதியான 3 வருஷத்தில் ரகாத்தா கிராமத்தில் பிறக்கிறாருங்க. கரெக்டாக 3 வருஷம், 1/1/1921. இவங்க வம்சம் பார்த்திங்கன்னா பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இப்போ வந்திருக்கோம்ல, இந்த ஐயா இருக்கார் பார்த்திங்களா, இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம்ல, இவர் தான் ஹாஜி. இந்த ஐயாவை பார்க்க தான் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவருடைய அனுபவங்களை பற்றி நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவங்க யார், இந்த குடும்பம் என்ன செஞ்சாங்க, பாபா சேவை என்ன பண்ணாங்கன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஹாஜி பலம்பாய் இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாபா பக்தருங்க. ஒரு மிகப்பெரிய பாபா பக்தர். இவர் இவங்களுடைய தாத்தா சைதுபாய், இவருடைய தாத்தா பார்த்திங்கன்னா சைதுபாய் பாபா இருந்த காலத்தில் ரகாத்தாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இவர் தாசியான்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா வாசிப்பாருங்க. அப்போது நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பாபா ஷீரடியை விட்டு ரகாத்தாவுக்கு வர்றப்போ குசால் சந்தை பார்க்க வர்றார். குசால் சந்தை பார்க்க வர்றப்போ பேண்டு, ட்ரம்ஸ், வாத்தியங்களுடன் பாபாவை ஹானர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பேண்டு, ட்ரம்ஸ், வாத்தியங்களை வாசித்தது இந்த ஐயா உட்காந்துருக்காருல, இவருடைய தாத்தா சைதுபாய் தான் அந்த பேண்டு, ட்ரம்ஸ், வாத்தியங்களை வாசிக்கிறார். எப்படி வாசிக்கிறாருன்னா, ஒரு முறை குசால் சந்த் சைதுபாய் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி பாபா
வராரு ரஹாத்தா கிராமத்துக்கு. அவரை வந்து நல்ல பேண்டு ட்ரம்ஸு வாத்தியங்களோடு அவரை உள்ளே கூப்பிட்டு போகணும். நீ வந்து தாசியா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குஷால் சந்த்கிட்ட வந்து அந்த சையதுபாயும் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வாசிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ தடவை பேண்டு ட்ரம்ஸு வாத்தியங்களை வாசிக்கிறாரு. வாசிச்சிட்டோடனேவும் அதை கேட்ட பாபாவுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்டோடனேவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பீட்டு எல்லாமே வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போது சையதுபாய் கிட்ட வந்து பாபா வந்து ஒரு சத்தியம் பண்ண சொல்கிறார். என்னென்னா அவர் வந்து எப்பயுமேவும் சாவடி ஊர்வலம், ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை நடக்கிற சாவடி ஊர்வலம், ராமநவமி உற்சவ், இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த சையதுபாய் வந்து வாசிக்கணும், இந்த தாசியா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கணும்னு சொல்லி பாபாவே கேட்குறாருங்க. அதுக்கு சையதுபாய் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் இல்லை, என்னுடைய வம்சாவளிகள் எல்லாருமே உங்களுக்கு வாசிப்பாங்க பாபா அப்படின்னு சொல்லிடுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நான் மட்டும் இல்லை, எங்கள் வம்சாவளிகள் எல்லாருமே உங்களுக்காக வாசிக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு சத்தியம் பண்ணிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐயாவுடைய பையன், இப்போ பார்க்குறீங்களா, இந்த ஐயாவுடைய பையன் தான் நிற்கிறார். இவர் தான் வந்து எங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாசியான்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்கிறாங்க. ராமநவமி, குரு பூர்ணிமா எல்லா உற்சவலையும் இவங்க வந்து ஒரு சின்ன வண்டியை எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியில் ஐயா, பெரிய ஐயா அவர் உட்காந்துக்கிறாரு. 105 வயசு ஹாஜி ஐயா வந்து உட்காந்துக்கிட்டு மீதி இவங்கெல்லாம் வந்து வாசிச்சுட்டு தான் வராங்க. வியாழக்கிழமை இந்த நம்மக்கிட்ட சொல்கிறாரு பார்த்தீங்களா, இவருடைய பையன் வியாழக்கிழமை இவர் மட்டும் வந்து பாபாவுடைய சாவடி ஊர்வலத்தில் வாசிக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஒன்று சொல்கிறார். யாருன்னா இந்த ஐயா இருக்கிறதுல 105 வயசு ஐயா. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் பல விஷயங்கள் சொல்கிறார். தாத்தியா கோட்டை பாட்டீல் குடும்பத்துக்கு, பாய்ஜாபாய் பாட்டீல் குடும்பத்துக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திர தாதா பாட்டீல் குடும்பத்துக்கு, இவங்க எல்லாருடைய வம்சாவளிகளுடைய மேரேஜ் கல்யாணத்துக்கு வந்து இவங்க அந்த தாசியா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சிருக்காங்க. இவருடைய அப்பா, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா, பெரிய தாத்தா வரைக்குமே வந்து பாபாவுக்காக அந்த தாசியான்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாக்கள் பாருங்கள். இவங்க வீட்டில் வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து, பெரிய தாத்தா காலத்துலேருந்து ஒரு பாபா படத்தை வந்து வணங்குறாங்க. அந்த பாபா படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த படத்தையும் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை சவுதிக்கு போகிறாருங்க. சவுதியில் மெக்கா மதீனாவை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே வந்து இவருக்கு வந்து பாபாவுடைய காட்சி கிடச்சிருக்கு. பாபாவை வந்து இவர் பார்த்துருக்கார். அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணார். ரொம்ப 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 திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 105 வயசு இவருக்கு. 105 வயசு 1921 பிறந்திருக்கார். பாபா சமாதியான 3 வருஷத்தில் இவர் பிறந்திருக்கார். இவர் வந்து எப்போ வாசிக்க ஆரம்பித்தார் தெரியுங்களா? 9 வயசில் வாசிக்க ஆரம்பித்தார். ஷிரடியில் போய் சன்ஸ்தானில் இவருடைய பேர் இருக்குங்க, ஒர்க்கிங் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா 1930 9 வயசில் வந்து பாபாவுக்காக, பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு ராமநவமி உற்சவ், குரு பூர்ணிமா உற்சவ், அதுக்கடுத்து விஜயதசமி, அப்புறம் பால்கி, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை பால்கி, எல்லாத்துக்குமே இவங்க வந்து வாசிச்சிருக்காங்க. இந்த வாசிக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடி வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு சலாம். அந்த ஃபஸ்ட்டு அடி பாபாவுக்கு சலாம் வைக்கிறாங்க. 2வது அடி தான் அடிக்கிறது, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம் அதை. नमस्ते नमस्ते ऐसा प्रणाम 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 नमस्ते. These people know that in that, but I learn after. இந்த ஹாஜி பலம் பாய் அவரை
பார்த்ததும் அவருடைய அனுபவங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணது, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு பக்தர் பாபாவுக்காக அந்த காலத்தில் அவங்களுடைய தாத்தா, அப்பா, இப்போ இவருடைய பையன், அதுக்கடுத்து இவங்களுடைய பேரை வரைக்குமே வந்து பாபாவுக்காக அந்த வாசிக்கிறத வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, பேண்டு ட்ரம்ஸு வாத்தியங்களுடன் பாபா வந்து ரகாத்தா கிராமத்துக்கு சென்றார். அந்த பேண்டு ட்ரம்ஸு வாசித்த இந்த குடும்பத்தை சந்தித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுலையும் நிறைய ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இவர் சொன்ன பல விஷயங்கள், பல கதைகள், இவருடைய அனுபவங்கள் இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு ஆறுதலும் கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்தா.